திருச்சியில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த 6 உடன்பிறப்புகளில் இளையவரான சித் அகமது தனது சொந்த வெற்றிக் கதையை எழுதினார். பொறியியல் பட்டதாரியான இவர் தனது பொருளாதார காரணங்களால் பொறியியல் பட்டம் பெற 7 வருடங்கள் ஆனது. இருப்பினும் திருச்சியில் ரூபாய் 1200 சம்பளத்தில் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவாக தனது பணியை தொடங்கினார். தொழில் ஏணியில் விரைவாக ஏறி அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தை நிறுவி முடித்தார். அதன் வருவாய் இந்த ஆண்டு $250 மில்லியன் ஆகும். அதாவது இந்திய மதிப்பிற்கு 2140 கோடி ரூபாயை தொட்டது. அமெரிக்காவில் உள்ள சில முன்னணி நிறுவனங்களில் ஹெட் ஹண்டராக செழித்து வளர்ந்த பிறகு அட்லாண்டாவில் உள்ள அல்பர்டாவில் $500 முதலீட்டில் VDOT என்ற தனது நிறுவனத்தை தொடங்கினார் சித். இன்று VDOT 10 நாடுகளில் இருந்து செயல்படும் 3700 நபர்களை கொண்ட உலகளாவிய பணியாளர்களுடன் மென்பொருள் மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டிலும் கால் பதித்துள்ளது. இது திருச்சியில் உள்ள 750 பேர் கொண்ட முக்கிய குழு ஆகும். அவர் திருச்சியில் வளர்ந்து 1980இல் திருச்சி செயின்ட் ஜான்ஸ் வெஸ்ட்ரி ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பை முடித்தார். சித்தின் வெற்றி கதையை IIM திருச்சியில் கேஸ் ஸ்டடியாக மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். சித்தின் தந்தை பஹ்ரைனுக்கு ஓட்டுநர் வேலை கிடைத்த பிறகுதான் அவருடைய பொருளாதார நிலைமை மேம்பட்டது. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வியை பரிசாக கொடுத்தார்கள் என்றால் அது பாராட்டக்கூடியது என்று பெருமையாக தன்னுடைய பெற்றோர்களை பற்றி குறிப்பிடுகிறார். சித் அகமது ஒரு டாக்டராகத்தான் ஆசைப்பட்டார். ஆனால் மருத்துவக் கல்லூரியில் சேர 12ஆம் வகுப்பில் அவர் அதிக மதிப்பெண்கள் எடுக்கவில்லை. திருச்சியில் உள்ள எந்த பொறியியல் கல்லூரியிலும் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அவருடைய அண்ணனுடைய முயற்சியால் பெங்களூரில் உள்ள ராமநகரில் உள்ள கௌசியா பொறியியல் கல்லூரியில் அவருக்கு சீட் கிடைத்தது. அங்கு பிடெக் கணினி அறிவியல் படித்தார். 1992இல் கல்லூரியில் படிக்கும் போதே தந்தையை இழந்தார். ஆனால் பட்டப்படிப்பை முடிப்பதற்குள் திருச்சியில் உள்ள ஒரு கணினி பயிற்சி மையத்தில் $1200 சம்பளத்தில் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவாக அவருக்கு வேலை கிடைத்தது. இறுதியாக 3 வருடங்கள் கழித்துதான் அவருடைய BE பட்டத்தை அவர் பெற்றார். 1997இல் சித் அகமது அமெரிக்காவுக்கு சென்றார். அது அவருடைய வாழ்க்கையை அப்படியே 1997இல் அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் சென்றடைந்தார். ஒரு நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. அந்த நிறுவனத்திற்காக இந்தியா, சீனா மற்றும் பிற வெளிநாட்டு சந்தைகளில் இருந்து சாப்ட்வேர் என்ஜினியர்களை பணி அமர்த்தும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. பல நிறுவனங்களில் பணிபுரியும் போது அவர்கள் பல இடங்களிலிருந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஆனால் தனது சொந்த ஊரான திருச்சி இளைஞர்களுக்கு எந்த வாய்ப்புகளுமே வழங்கப்படுவதில்லை என்பதை அவர் தெரிந்து கொண்டார். பெரிய IT நிறுவனங்கள் சென்னை அல்லது ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் மட்டுமே இயங்கி வந்தன. எனவே திருச்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த தொழிலையும் துவங்க வேண்டும் என்ற பயணத்தையும் துவங்க ஆரம்பித்தார். 2007இல் சிஸ்டலில் இருந்து ராஜினாமா செய்து வெளியேறினார். கோவிட் தொற்று நோய்களின் போது சித் எந்த ஊழியரையும் பணி நீக்கம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அலுவலகத்தில் அவர் மட்டுமே ஒற்றை நபராக இருந்து கொண்டு திருச்சியில் உள்ள தனது அலுவலகத்தை கவனித்துக் கொண்டு வந்தார். இவருடைய VDOT நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களில் சிலர் அக்செஞ்சர், கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, டெல்டா ஏர்லைன்ஸ், கோகோ-கோலா, டொயோட்டா மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் அடங்கும். மற்ற வணிக நிறுவனங்களைப் போலவே கொரோனா தொற்று காலத்தில் இவர்களுடைய நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. அதாவது பூஜ்ஜிய வருமானம் என்ற நிலையில் இருந்த பொழுதும் தன்னுடைய ஊழியர்களுக்கு எந்தவிதமான ஊதிய பிடித்தம் செய்யாமலும் பணியிலிருந்து அவர்களை நீக்காமலும் அவர்களை சிறப்பாக செயல்படும் அவர்களுக்கு ஊக்கமளித்து பணியிலேயே அவர்களை தக்க வைத்துக் கொண்டார் சித். திருச்சியில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தற்போது அமெரிக்கா வரை சென்று ஒரு மிகப்பெரிய IT நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய சித் அகமது அவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்கிறார். சித் அகமது அவர்கள் ஒரு விளையாட்டு வீரராகவும் ஆர்வமுள்ள ஒரு வாசகராகவும் ஊக்கமளிக்கக்கூடிய பேச்சாளராகவும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் செயல்பட்டு வருகிறார்.